தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் பெங்களூர்ல இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ பிரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது ஒரு பிராக்டிக்கலான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுல இருக்கிற கார்ஸ் ரொம்பவே கம்மி. i20, பலினோ, ஆல்ட்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆல்ட்ராஸ்ல ரொம்ப வருஷமா எந்த அப்டேட்டும் இல்லாமலே டாடா வச்சிருந்தாங்க. பட் இப்போ 2025ல டாட்டாவோட ஆல்ட்ராஸ் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஆகி இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல என்னென்னலாம் சேஞ்ச் நடந்திருக்கு, வண்டியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு கியர் பாக்ஸ் ஆப்ஷனுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு தந்தி டிவி மோட்டார் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஃப்ரண்ட் தான் வந்து மேஜராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த லுக்குக்கும் இப்போக்கும் கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்து மாற்றிருக்காங்க. ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய டூமா வந்து முன்னாடி ஹாலஜன்லேருந்து உங்களுக்கு இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் ஸ்லிம்மாக அதை மாற்றிருக்காங்க. உங்களுக்கு எல்இடியில் வந்து டூவலாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. நிறைய விஷயங்கள் இங்கே பிளாக் அவுட் பண்ணது இந்த கலருக்கும் அந்த பிளாக்குக்கும் ரொம்பவே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே டிஆர்எல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கேயே அந்த டிஆர்எல் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இதை ஃபுல் லென்த் கொடுத்து ஒரு மாதிரி ஓவர் டூவாக பண்ணாமல் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹேட்ச்பேக்குக்கு இந்த கனெக்டட் டிஆர்எல் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதை கரெக்டாக புரிஞ்சு டாட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவுமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக இருந்த நெக்ஸான் பஞ்ச் அதிலிருந்து தான் இந்த ஹெட்லைட்டும் இந்த ஃபாக் லேம்பும் டிரைவ் ஆகி உங்களுக்கு வந்திருக்கு. அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ஏர் வெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு டயரோட எட்ஜு வரைக்கும் இந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது உங்களோட வீலோட கூலிங் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக டாட்டா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஏரோடைனமிக்காகவும் கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே வந்து இந்த ஏர் வெண்ட்டுமே வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிற அந்த ரேடியேட்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியில் தெரிஞ்ச விஷயம். இப்போ ரொம்ப நீட்டாக வந்து இது கன்சீல்டாக இருக்குது. பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஒரு நீட்டான லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃப்ரண்ட்டோட லுக் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்பர் வந்து ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்து இருக்கும். அது லைக் ஆர் ஹேட் கான்செப்டில் இருந்த விஷயம் இப்போ ஒரு ட்ரெண்டியான ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. நடுவில் டாட்டாவோட அந்த நியூ பேட்ச் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே உங்களுக்கு இருக்குது. இதில் 360 டிகிரி கேமரா வந்து புதுசாக உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே இங்கே கொடுக்கல. மிச்சபடி டோயிங் ஹூக் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் போனட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, மெட்டலில் எந்த சேஞ்சுமே உங்களுக்கு பண்ணலை. பட் பம்பரில் ஓவராலாக சேஞ்ச் ஆனது வெஹிக்கிளுக்கே வந்து ஒரு புதுசாக லுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் கலர் வந்து பிரைட்டாக இந்த காரோட சைஸுக்கும் லுக்குக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெஹிக்கிளோட சைட் வியூ பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சைட் வியூவில் பெருசாக மெட்டலில் எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த ஓஆர்விஎம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு 360 டிகிரி கேமரா வர்றதுனால இந்த சைடுக்கு இங்கே ஒரு கேமரா உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டோர் ஹேண்டிலுமே வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. யூஸ்வலாக ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னா இந்த மெட்டலில் டச்சே பண்ண மாட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த ஃப்ரேமில் கொஞ்சம் கண்டிப்பாக ரீஒர்க் பண்ணியிருக்கணும். அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது ரொம்ப வரவேற்கணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு ஃப்ளஷ் டைப் ஹேண்டில் வந்து இப்போ சோஃபார் வந்து எல்லா கார்லேயும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே இது வந்து உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ஏரோடைனமிக்லாம் உங்களுக்கு இருக்கும். எந்த ப்ரொஜெக்ஷனும் இல்லாமல் அந்த ஏரோட ஃப்ளோ வந்து ரொம்ப நீட்டாக போகிறதுனால அடிஷ்னலாக சவுண்டு வர்றதோ இல்லை ஸ்டெபிலிட்டிக்கு ஏதாவது உங்களுக்கு ட்ரபிள் பண்ணுறதோ எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் டாட்டாவோட கிளைம். இங்கே ஒரு லைட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ நைட்டு இந்த ஹேண்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த லைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே ரூஃப் ரெயில் எதுவுமே கிடையாது.
அடிஷ்னலாக இங்கே ஒரு சன்ரூஃப் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ டாட்டாவில் எப்பயுமே வந்து சன்ரூஃப் அப்படின்னு ஒரு காரில் வருது அப்படின்னா வித் சன்ரூஃப் வித்தவுட் சன்ரூஃப் அப்படிங்கிறத இன்ஃபேக்ட் டாப் அண்டே வந்து உங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. இதுலேயுமே அப்படி கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வரவேற்கணும். இங்கே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதுவுமே ஏற்கனவே இருந்த விஷயந்தான். இங்கே ஹேண்டில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இங்கே சி பில்லரில் இங்கே ரியர் டோருக்குரிய ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எர்கனாமிக்ஸ் வைஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, பட் ஒரு ஏரோடைனமிக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கீழேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு பீஸ் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அதுவும் அந்த ஏரோடைனமிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி சைடில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. கீழே வந்து ரன்னர் போர்டில் எந்த ஒரு கிளாடிங் எதுவுமே இல்லை, இங்கேயுமே எதுவுமே கொடுக்கல, ராவாக அப்படியே விட்டுருக்காங்க. அது வண்டிக்கு ஒரு டீசெண்டான லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த வீலோட ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். வீல் ப்ரொஃபைலில் எந்த மாற்றமும் இல்லை. 185/60 அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் தான், டயரோட ப்ரொஃபைல். அதே மாதிரி R16 அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்லி திங் இந்த அலாயோட லுக்கு மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குது. ஃபுல் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஸ்போக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டைமண்ட் கட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த கலருக்கும் இந்த பிளாக்குக்கும் ரொம்பவே நல்லா எடுக்குது. இன்னொன்று பெருசாக இங்கே கிளாடிங்லாம் இல்லாததுனால இந்த பிளாக் வந்து வண்டிக்கு ஒரு ஹைலைட்டான லுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைக்கிலோட ரியர் லுக் வந்து பார்க்கலாம். இந்த ரியர் லுக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது முக்கியமான காரணம் இந்த டெயில் லேம்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மாதிரி ஆரோ ஷேப்பில் எல்இடியில் வந்து டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டாட்டாவில் ட்ரையாரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். பட் இதில் அது கொஞ்சம் மாற்றி சிம்பிளான ஒரு ஆரோவாக அப்படியே ஷார்ப்பாக இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டாப் எண்டில் மட்டும் இந்த 2 டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ட்ராஸில் யூஸ்வலாக இந்த போர்ஷன் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் பிளாங்காக இருந்த விஷயம் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இதுக்கு வந்து சூட் ஆகுது. வண்டிக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட லோயர் எண்ட்ஸில் எல்லா இதுலேயுமே வந்து இந்த லைன் இருக்கும். பட் அது ஒன்லி ரிஃப்ளெக்டராக மட்டுமே தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே ரிவர்ஸ்க்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து 1, அதே மாதிரி இந்த பக்கம் 1 கொடுத்துருக்காங்க. 2 தான் இருக்குது. மொத்தம் 4 இருக்க வேண்டிய இடத்துல 2 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே இருக்கிறது வந்து ஒரு ரிவர்ஸ்க்குரிய லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பம்பர் வந்து ஒரு பிளாக்கு பாடி கலர் வந்து ஒரு மாதிரி ஷேப்பில் இப்படி வந்து உங்களுக்கு என்கேஜ் ஆகுது. ஒரு 2 பீஸில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டருமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல்ட்ராஸ் அப்படிங்கிற அந்த நியூ ஃபாண்ட் ஏ வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. நியூ டாட்டாவோட பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு இருக்குது. ஸ்பாய்லருமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஃபைல் வந்து அதோட சேர்ந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் லைன் கொடுத்துருக்காங்க. வைப்பருமே நமக்கு கிடைக்கிது. வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற டாட்டாவோட அந்த பேட்ச்மே நமக்கு இதில் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா உள்ள பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே உள்ளே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணும்போது எலக்ட்ரோ மெக்கானிக்கலாக அந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பூட் இந்த செக்மெண்ட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 345 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சிஎன்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 210 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லிப் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக தூக்கி தான் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். உள்ள ஒரு ஸ்பேர் வீலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஜினோட ஸ்பெக்கில் எந்த மாற்றமும் டாட்டா வந்து கொண்டு வரல. இதில் ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து டீசல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து அந்த டீசல் இன்ஜின் தான். அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற அந்த டீசல் இன்ஜின். அதோட நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவட்டார்க் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் உங்களுக்கு வருது 4 சிலிண்டரில். அப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 89 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 200 Nm 3000 RPMல உங்களுக்கு அது ரீச் பண்ணுது. அப்படியே நம்ம பெட்ரோல் வரோம் அப்படின்னா 3 சிலிண்டரில் ரெவட்ரான் இன்ஜின் எண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் டர்போ கிடையாது. ரேசர் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு டர்போ கொண்டு வந்தாங்க. பட் இதில் எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லீனியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா க்ளோஸ் டு 113 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணோம். டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 130 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. இப்போ சிஎன்ஜியோட பார்க்கும்போது ஒரு 74 பிஹெச்பி வந்து அதோட பவரும்
க்ளோஸ் டு 103 என்எம் வந்து அது டார்க்கும் டெலிவரி பண்ணும். அப்போ இதோட பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லெக்கிஷாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதோட சிஎன்ஜி போகும்போது இன்னும் கொஞ்சம் பவர் ட்ராப் வந்து இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி இன்ஜின் பே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் வந்து ஒரு ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹூட்லையுமே வந்து பாடி கலரில் கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில கார்லலாம் பார்த்தோம், ஒரு சில பிராண்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரோடு அப்படியே மோஸ்ட்லி விட்டுருப்பாங்க. பட் இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணது அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவேற்கணும் அப்படின்னு சொல்லலாம். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெட்ரோலில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கிடைக்கிது. 6 ஸ்பீட் டிசிஏ, அதாவது டிசிடி அப்படின்னு சொல்கிறதுல டுவல் கிளச் டெக்னாலஜியில், இதில் டிசிஏன்னு சொல்கிறாங்க, 6 ஸ்பீடில் கிடைக்கும். முன்னாடி ஏஎம்டி இல்லாமல் இருந்ததில் இப்போ ஏஎம்டி வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படிங்கிறதுக்காக. பட் டீசல் அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் கிடைக்கிது. அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக டாட்டா அதை பற்றி ரீதிங்க் பண்ணணும். காரோட இன்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த டோர் வந்து டாட்டாலே வந்து இருக்கிற பெரிய அட்வான்டேஜ், இப்படி ஒரு 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி ஒய்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர் இருக்குது. அப்போ உள்ளே வர்ற இன்க்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. நல்ல அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு அண்டத்தை வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிகஸ்ட் ப்ளஸ் இந்த சீட்டோட இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ உள்ள இன்டீரியர் வந்து உட்காந்தாச்சு. டேஷ் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அந்த அவுட்ஃபிட் வந்து மாறின மாதிரி தெரியல. அந்த ஸ்டெப்ஸு, அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் நீட்டாகவே வந்து பார்க்குறதுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆம்பியன்ட் லைட்டு இதுவும் ஏற்கனவே இருந்த விஷயந்தான். இந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும்தான் வந்து இங்கே இருக்குது. பட் இதோட கலர்ஸ் வந்து நீங்கள் இங்கே இன்ஃபோடைன்மெண்ட்லேயே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. 10.25 இன்ச்சஸில் ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாரிட்டியுமே வந்து செம்ம கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் டச் சென்சிட்டிவும் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் லேக் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் டச் பண்ணும்போது கொஞ்சம் அது லேகாக தான் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா ஒரு ஏசி வெண்ட்டு, இதோட ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த ஆம்பியன் லைட் வந்து இங்கே மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்ட்ரிப் ஆட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கும் பின்னாடி இருந்த விஷயம் ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீனில் கிடைக்கிது. ப்ளோயர் மட்டும் நீங்கள் இங்கே ஒரு ஃப்ளிப் மாதிரி இருக்கு இல்லையா, இது இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்க முடியும். இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டச்சுங்கிறது நீங்கள் வண்டியை ஓட்டும் போது இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் இதை எல்லாத்தையும் பட்டன்லேயே கொடுக்கலாம். பட் டாட்டா வந்து ரீசெண்டாக அவங்களோட கார்ஸில் எல்லாத்துலேயுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடு, அதுவும் ஏற்கனவே இருந்த விஷயந்தான். ஒரு 65 வாட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் வந்து USB-C போர்ட் வந்து கிடைக்கிது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட இன்ஃபோடைன்மெண்ட்டோட USB வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீசலில் மேனுவல் மட்டும்தான் வருது. ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ கியரோட நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் கியர் பாக்ஸ் தான். ஸோ அந்த பூட்டுமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டரு, மேனுவல் பவர் பிரேக் தான் வந்து ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆம்ரெஸ்ட்டு, அதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதை மூவே பண்ண முடியுது. குட். ஸோ மூவ் பண்ணும்போது ஒரு கரெக்டான பொசிஷனில் நிற்கும். பட் பின்னாடி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குது. இது பெட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேரிங் அப்படிங்கிறது வரலாம். ஸ்டேரிங் வந்து இப்போது நெக்ஸான் அண்ட் பஞ்சில் இருக்கிற அந்த ஸ்டேரிங்காக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. 2 ஸ்போக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்போக் இருந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபைலு, ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட் பர்சனலாக எனக்கு அந்தளவுக்கு இதோட லுக் வந்து அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் கனெக்ட் ஆன் பண்ணிங்கன்னா தான் உள்ளேருந்து ஒரு லைட் வந்து க்ளோ ஆகும். ஹார்ன் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஹார்ன் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப்பு. இல்லை இங்கே ப்ரெஸ் பண்ணால் தான் ஒரு ப்ராப்பராக ஹார்ன் வந்து ஈஸியாக இருக்குது. பட் இங்கே ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஓகே. இந்த பக்கம் வந்து வைப்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பரே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்க லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வைப் பண்ணுது. இங்கே
ஹெட்லைட்டு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டும் நமக்கு இதில் வரும். ஸோ மிச்சபடி இதோட ஸ்டேரிங் வந்து ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெலஸ்கோப்பிக்காக வந்து கொடுக்கல, ஒன்லி ஹைட் மட்டும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டருமே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 7 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அனலாகில் லெஃப்ட் சைடில் வந்து ஆர்பிஎம் மீட்ரு, இந்த பக்கம் இன்ஜினோட டெம்பரேச்சர், ஃபியூலோட கெப்பாசிட்டியும் ஒரு இண்டிகேட்டரும் அங்கே கொடுத்துருக்காங்க. மிச்சபடி இங்கே ஃப்ரண்ட்டில் எதுவும் இல்லை. ஒரு சன்ரூஃப் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ மேலே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டர் மேனுவலாக தான் நம்ம திறந்துக்கணும், ஐ மீன் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது பிளைண்டரோட சேர்த்து வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை வாய்ஸ் கமாண்ட்லேயும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு நியூ ஃபீச்சராக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த சன்ரூஃப்மே வந்து இந்த செக்மெண்ட்டில் நியூவாக இதில் ஆல்ட்ராஸில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் மாதிரியே ரியருமே 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இன்க்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ளோர் வந்து கொஞ்சம் லோ தான், அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு வந்து இன்க்ரஸ் இருக்குது. இந்த சீட்லையுமே ஒரு அண்டர்டேக்கு இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு நல்லாவே வந்து ஒரு ஹம்ப் வந்து உங்களுக்கு ஆட் ஆனதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை நமக்கு இங்கே கொடுக்குது. இப்போ நான் உட்காந்துருக்கேன், காலை வந்து இப்படி நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ என்னோடய ஹைட்டுக்கு ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அண்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கண்டிப்பாக வரவேற்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். செம்ம கம்ஃபர்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. சீட்டோட விட்டை வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல ஹைட்டை வந்து அதில் கூட்டியிருக்காங்க. யூஸ்வலாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வந்து இதை நம்ம பண்ணுவோம். பட் இது பிராண்டட்லேயே ஓயிலே வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். கீழே நம்மளால் காலை நல்லா டக் பண்ணிக்க முடியுது. கீழே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தா கூட இவ்வளோ நீ ஸ்பேஸு இது என்னோடய டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. இங்கே வந்து சீட்டை ஸ்கூப் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அப்போ ரியர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ இருக்குது. அப்போது நமக்கு இவ்வளோ கேப் இருக்குது. 6 feet ஆர் 6.2 வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இதில் தலை தட்டும். ஒரு ஆம்ரெஸ்ட்டு நல்ல ஒய்டராக கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் கை வச்சுக்க முடியும். அதே மாதிரி அட்ஜஸ்டபுளில் ஹெட் ரெஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. நடுவில் உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஏசிக்குமே வந்து ஓரளவுக்கு கேப் வந்து இங்கே இருக்குது. அப்போ நடுவில் உட்கார்றவங்க மேனேஜ் பண்ணி உட்கார முடியும். டனல் ஹைட்டுமே வந்து லோவாக தான் இருக்குது. அப்போ லெக்கோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 3 பேர் உட்காரலாமா அப்படின்னா 3 இணைய மாதிரியான வெல்பில்ட் அடல்ட் வந்து உட்கார முடியாது. பட் கொஞ்சம் லீனாக இருந்தீங்க அப்படின்னா 3 பேர் உட்காரலாம். இல்லை 2 வெல்பில்ட் அடல்ட் நடுவில் வந்து ஒரு குழந்தைய உட்கார வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உங்களோட ஜேர்னி இருக்கும். ஸோ ரியரோட கம்ஃபர்ட் லக்ஸூரியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நியூ அல்ட்ராஸில் வேரியண்ட்ஸோட நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பெட்ரோலில் பார்க்கும்போது ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற ஒரு மெயினான நேம்ஸில் வரும். இதுக்கப்புறம் வித் சன்ரூஃப், வித்தவுட் சன்ரூஃப் அப்படிங்கிறது இந்த பேஸுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்தே வந்து எஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அதே மாதிரி டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற அந்த பேஸ் வேரியண்ட் மட்டும் இருக்காது, மிச்ச வேரியன்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு 25,000 எவ்ரி வேரியண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வேரியன்ட் க்ளோஸ் டு 6.9 lakhsல ஆரம்பித்து 11.5 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்டான இந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ட போகிறது டீசல். இந்த டீசலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4 cylinder 1.5 liter இன்ஜின் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 89 bhp வந்து பவரும், டார்க் வந்து 200 Nm வந்து டார்க் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு புல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் கியரில் எப்படி ஒரு புல் இருக்குது, வீல் ஸ்பின் ஆகுதாங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்து நல்ல ஒரு புல்லு 43 வரைக்கும் ஃபஸ்ட் கியரில் வந்து போகுது. செகண்ட் கியரில் ஒரு புல் வந்து கொடுக்குறேன், 76 வரைக்கும் வந்து போகுது. கியர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கியர் ஒரு ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன்,
2021 22 123 வரைக்கும் போகுது. தேர்ட் கியர் செம்ம டாலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கியர் கேட்கவே தேவையில்லை. ஃபிஃப்த்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. அப்போ அந்த டீசலுக்குரிய அந்த சடனான ஒரு புல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அக்ரெசிவான புல் இல்லை, ஆனால் டீசெண்டான ஒரு டார்க் வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கியர்லேயே வந்து ஒரு செம்மையான ஒரு டார்க் வந்து இருக்குது. தேர்டுமே வந்து செம்ம டாலாக இருக்கிறதுனால நல்லா ரஷ் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இது வந்து டீசல். அந்த டீசலோட அந்த ஒரு மாதிரியான அந்த ரம்பிள்னஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் அது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலாக கேபின்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரம்பிள்னஸோட சவுண்டு வந்து நல்லாவே நம்மளால் கேட்க முடியுது. பட் இங்கே லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப நம்மளால் என்ஜாய் பண்ணுற லெவலில் வந்து அந்த ஒரு நோட் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதோட அக்ரெசிவாக பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ தேர்ட் கியரில் நான் கொடுத்துருக்குறேன். ஆர்பிஎம் வந்து 5000 ஆர்பிஎம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இவ்வளோ ஆர்பிஎம்மில் அஃப்கோர்ஸ் அந்த ரவ் வந்து பயங்கரமாக உள்ளே வந்து கேட்குது. பட் அப்படிலாம் நம்ம ஓட்ட போகிறது இல்லை. ஸோ ரியல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 335 அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு ஆர்பிஎம்மாக வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ஆர்பிஎம்மில் ரொம்ப சைலண்ட்டாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டேரிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே செம்ம ஸ்மூத்தராக இருக்குது. ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட் பில்ட் பண்ணி போகும்போது நல்ல ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகுது. அப்போது அந்த கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் ஏரோடைனமிக்கலாக இந்த காரை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே நம்ம பார்த்தோம் அந்த பம்பரில் ஒரு ஏர் வெண்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் வந்து ஃப்ளஷ் ஹேண்டில் கொடுத்து ரியர்லையுமே வந்து ஹேண்டில்ஸ் வெளியில் தெரியாதபடி கொடுக்கும்போது அந்த விண்டோட இம்பேக்ட் நாய்ஸும் நமக்கு பெருசாக இல்லை. அதே நேரத்தில் அந்த ஒரு ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏரோடைனமிக்கு கொஞ்சம் டாட்டா வந்து இந்த காரில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால பெட்டரான ஒரு ஹேண்ட்லிங் வந்து இருக்குது. ஸோ வண்டியோட வெயிட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா அதிகம் தான். நல்ல மெட்டலோட பில்டெல்லாம் வந்து நல்ல ஹெவியாகவே இருக்கும் டாட்டாவில் யூஸ்வலாக. அதனால நல்ல பிளான்டடாக வந்து உங்களுக்கு போகுது. டயரோட ப்ரொஃபைலும் உங்களுக்கு 16 inch கொடுத்துருக்காங்க. அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஹைவே ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா இந்த டீசல் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 80 to 100 நீங்கள் க்ரூஸ் பண்ணி ஹைவேல போகிறீங்க அப்படின்னா ஒரு 18 to 20 வரைக்கும் டெஃபினட்டாக உங்களால் மைலேஜ் எடுக்க முடியும். பட் சிட்டிக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான மைலேஜாக இந்த கார் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே இந்த மைலேஜுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து இருக்கும். அதில் இந்த ஆல்ட்ராஸோட டீசல் வந்து பயங்கரமாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ சடனாக ஒரு புல் கொடுக்குறேன், கொடுத்து ஒரு கட் கொடுக்குறேன் பாருங்கள், சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருக்குது பிரேக்கு. ஸ்பாஞ்சியாக ஒரு ஃபீல் இல்லை. ஷார்ப்பாக வந்து நீங்கள் பிரேக் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு பிரேக் நான் அப்ளை பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நல்ல ஸ்பீடில் போகிறேன், ஒரு 90 இருக்கேன். இப்போது பிரேக் அப்ளை பண்ணுறேன், பார்க்குறீங்க. ரொம்ப 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 ப்ராமிசிங்கான ஒரு பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல டெஃபினட்டாக நீங்கள் நிப்பாட்ட முடியும். ஸோ அப்போது இந்த காரை பெப்பியாக சேஃபாக ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் டெஃபினட்டாக இந்த கார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ இதோட பெட்ரோல் வந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஓட்டுவோம். பட் அதில் தான் வந்து அந்த ஒரு 3 cylinder வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 115 Nm தான் வந்து டார்க் டெலிவரி பண்ணுது 3250 RPMல. பட் இது வந்து 200 Nm 3000 RPMல உங்களுக்கு அட்டைன் ஆகுது. அதனால கொஞ்சம் ஒரு சடன் புல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவான ஒரு டீசலோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் டீசெண்டான ஒரு பவர் கண்டிப்பாக இந்த டீசல் வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது இந்த சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒய்டராக இருக்குது. என்னோட சைஸுக்கே கொஞ்சம் நல்லா என்னை அக்கமடேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மிஸ்ஸிங்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு பக்கா பேக்கேஜாக வந்து இது இருந்திருக்கும். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அண்டத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து கிடைக்கிது. சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
பெடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராப்பரான ஸ்பேஸிங்கில் பெடல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி லெஃப்டில் ஒரு டெட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இப்போ நான் ஷூ போட்டிருக்கேன், அந்த அவ்வளோ வித்துக்கே வந்து அந்த டெட் பெடல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப எர்கனாமிக்ஸ் வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்டேரிங்கில் இருக்கிற ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து இப்போது ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் டாட்டாவோட மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இந்த ஸ்டேரிங் தான் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இந்த 2 ஸ்போக்ஸ் ஸ்டேரிங் இதில் இந்த ஹார்ன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ட்ரபுள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அமுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே சைடில் இருக்கிற பட்டன்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதாவது அதில் ஒரு க்ளோவோட அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் ஒரு பட்டனுக்கு பதிலாக இன்னொரு பட்டன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இதில் நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் போடுறோம் அப்படின்னா இங்கே நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்து நம்ம எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அதில் இருக்கிற ஒரு மார்க்கிங்கோட அந்த கேமராவுமே வந்து நமக்கு ஆன் ஆகுது. ஸோ அதுவும் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பிகினர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபீச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 360 டிகிரி நீங்கள் வேணும்னாலும் இங்கே டேரெக்டாக 360 அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு அதோட வியூ எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஓப்பனாக தெரியுது. ரொம்ப நல்ல கிளாரிட்டியாகவும் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஹோப் இந்த வீடியோ இந்த ஆல்ட்ராஸோட இந்த 2025 ஃபேஸ் லிஃப்டான இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ட்ரைவ் பண்ணியும் பார்த்துருக்குறோம். டீசல், பெட்ரோல், சிஎன்ஜி எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற நியூ கலர்ஸும் கூட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹோப் ஒரு க்ளீன் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.